ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பத்தி பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் எப்பவுமே ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 45 டேஸ் எடுத்துப்பாரு, அதாவது 45 நாள் எடுத்துப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா கடக ராசில இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் செவ்வாய் பகவான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பயிற்சி நடைபெறுது. ரொம்ப விசேஷமான இந்த பயிற்சி நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிம்மராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு. அங்க செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா, நம்ம கேது பகவான் இருக்காரு. சோ செவ்வாயும் கேதுவும் இணையது பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் நல்ல ஒரு நற்பலன்களை உண்டு பண்ணும்னு கூட சொல்லலாம். இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால தனுசு ராசி 45 நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம். தனுசு ராசிக்கு செவ்வாயோட பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். சோ 9ஆம் இடம் பாக்கியங்களை எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறாருன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாட்களாவே தடைகளா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு விலக போகுது. நினைச்ச விஷயங்கள், நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. அதாவது 100 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 1000 ரூபாவும், 1000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாவும், 10,000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல லட்சமாவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு யோகம்ன்றது பாத்தீங்கன்னா, ஏன்னா 9ஆம் பாகம்னாவே சொல்ல வேண்டாம். சோ வெளியூர் பயணம், வெளிநாட்டு யோகம் எல்லாமே இருக்கு. வெளியூர் போய் நான் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்கலன்றவங்களுக்கும் சரி, 45 டேஸ்க்குள்ளேயே நீங்க நினைச்ச விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுது. ரொம்ப நாட்களாவே இந்த வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், பழைய வண்டியை மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டே இருக்கு, இந்த வண்டியே வேண்டாம் வித்துணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா புதுசா வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த 45 நாட்களுக்குள்ள செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. ரொம்ப நாட்களாவே லாபமே நான் பார்க்கல, லாபம்னா என்ன அப்படின்ற லெவலுக்கு நான் மாறிட்டேங்கன்னு சொல்லி நிறைய தனுசு ராசிக்காரர்கள் சொல்றது கேக்குது. பட் இந்த செவ்வாய் பயிற்சியில லாபம் அல்ல குறையாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டே இருக்க போகுது. அதாவது அட்சய பாத்திரம் உங்க வீடு தேடி வரப்போகுது. அதை வரவேற்க தயாரா இருந்துக்கோங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 9ஆம் பாகம் பாக்கியங்கள் எல்லாமே அள்ளித்தறி போறாரு. அதுவும் இல்லாம அங்க கேது பகவான் உட்கார்ந்து இருக்கறனால நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியங்கள் எல்லாமே உங்க வீடு தேடி வரப்போகுது. அதாவது கேதுனாவே நாணக்காரகன், நாணத்தை கொடுக்க போறாரு. ரொம்ப நாட்களா நீ பேசுறது ரொம்ப சில்லறத்தனமா இருக்கு, குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த 45 டேஸ்க்குள்ளேயே உங்களை நீங்களே மெச்சூர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது பேசுற வார்த்தைகள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவுன்றது கண்டிப்பா உங்களுக்கே பிறக்கும். இதுதான் பிரச்சனையா, இதுதான் இதுக்கான சொல்யூஷனா அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சு அதுக்கான விடையும் நீங்களே, அதாவது சொல்லுவாங்களே கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கண்டிப்பா சக்சஸ் பண்ண போறீங்கன்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா, அதாவது குரு பகவான், அதாவது சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.